இன்னைக்கு பொங்கலோட 2வது நாள் மாட்டுப் பொங்கல். பட் அம்மா ஊர்லலாம் இருந்தோம்னா நிறைய பேர் பக்கத்தில் வந்து கறவை மாடெல்லாம் வச்சிருப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க தோட்டத்துலலாம், நம்மளையும் கூப்பிடுவாங்க. பட் கோயம்புத்தூர்லலாம் அதுக்கு வந்து சான்ஸ் இல்லை இல்லையா? எனக்குமே யாரையும் பக்கத்தில் அவ்வளோக்கா தெரியாது. அதனால ஈவினிங் வந்து நம்ம கோயிலுக்கு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, மாட்டுப் பொங்கல், சஷ்டி, இது 3மே சேர்ந்து வருது. நம்ம முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி. காலையில் மதியம் 2 நேரமும் விரதம் இருந்துட்டு ஈவினிங் வந்து சாமிக்கு தேவையான படையலெல்லாம் ரெடி பண்ணிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருந்தோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். பருப்பு, அப்புறம் உளுந்து போண்டா, அதுக்கப்புறம் பச்சை பயிறு, ரசம், சிம்பிளாக அதெல்லாம் பண்ணிட்டு வீட்டிலே வந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலான்னு கிளம்பும் போது தான் ஃபைனலாக ஹஸ்பண்ட் வந்து சொதப்பிட்டாங்க, எனக்கு டைம் இல்லை, நான் வரல அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு படையல் சாப்பாடு 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு வெளியே கிளம்பலாம் அப்படின்னு தான் வந்து கிளம்பியிருந்தோம். இங்கே பக்கத்தில் லைன்ஸ் கிளப்ல வந்து பக்கத்தில் ஒரு கிரவுண்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு டேவை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு.